கடலூர் மாவட்டத்திற்கு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கட்சி நிர்வாகியின் வீட்டிற்கு சென்று அவரது குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள கடலூர் மாவட்டத்திற்கு வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கடலூர் மாவட்ட செயலாளர் கோபிநாத் வீட்டிற்கு சென்று அவரின் இரட்டை குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடி குழந்தையின் வடமொழி பெயருக்கு பதில் வெண்பா என தமிழ் பெயர் வைக்குமாறு வலியுறுத்தினார். காலையிலும் சூரியனை காட்டும் பளிங்குருவே ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ. பையன் தூக்கிட்டப்பா. என்னப்பா? எது? அது வடமொழியா இருக்க. வெண்பா வெண்பான்னு பேரு வை. வெண்பா வெண்பா இல்லைன்னா செம்மலர். ஹசரத் ஃபசல் ஷா ஒலியுல்லா தைகா தர்காவில் கந்தூரி விழா நடத்த உரிமை கோரியவர்களின் மனுக்களை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வக்பு சொத்துக்களை நிர்வகிக்கும் முத்தவள்ளியான சையத் முஸ்தபா கந்தூரி விழாவை நடத்த அனுமதி அளித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் குமரி மாவட்டம் கோட்டார பகுதியில் உள்ள ஹசரத் ஃபசல் ஷா ஒலியுல்லா தைகா தர்காவில் சிலர் சட்டவிரோதமாக கந்தூரி நடத்துவதாக அறிவிப்பு செய்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதை தடுக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. தன்னை வக்பு வாரியம் முத்தவள்ளியாக நியமித்ததை எதிர்த்து சிலர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்து தனி நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவிட்டதை மனுதாரர் மனுவில் சுட்டிக்காட்டினார். எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்து முத்தவள்ளி ஆகிய தானே கந்தூரி விழாவை நடத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை வைத்திருந்தார். விசாரணையில் ஹசரத் ஃபசல் ஷா ஒலியுல்லா தைகா தர்காவில் கந்தூரி ஊர்ஸ் நடத்தும் உரிமை மனுதாரர் சையத் முஸ்தபாவிற்கே இருப்பதாக கூறிய நீதிமன்றம் மூன்றாவது நபர்களான தைகா பள்ளி ஜமாத் உள்ளிட்டோரின் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சென்னையில் ரியல் எஸ்டேட் அதிபருக்கு ஆன்லைன் மூலம் காதல் வலை விரித்து நகை பணம் சுருட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜாஃபர்கான்பேட்டையைச் சேர்ந்த முரளி என்பவர் பழைய கார் விற்பனை மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். ஃபேஸ்புக்கில் பூஜா என்கிற பெயரில் அவருக்கு ஒரு பெண் மெசேஜ் அனுப்பிய நிலையில் அவருடன் முரளி தொடர்ந்து சாட் செய்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அந்த பெண்ணை முரளி நேரில் சந்தித்ததாக தெரிகிறது. அப்போது திடீரென தனது கூட்டாளிகளுடன் அங்கு வந்த ஒருவர் அந்த பெண்ணின் கணவர் என கூறி முரளியை மகாபலிபுரத்திற்கு கடத்திச் சென்றுள்ளார். அந்த கும்பல் தாக்கியதில் மயக்கமடைந்த முரளி கண் விழித்து பார்த்தபோது அவர் அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை உணர்ந்திருக்கிறார். மேலும் கூகுள் பேவில் இருந்த பணத்தையும் அபகரித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து முரளி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.